வணக்கம். என் பெயர் வெங்கட சுப்பு. நான் புதுவையில் வெளிநூலில் இருக்கேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 31 கடலூர் உள்ளார பன்னித்திட்டு போய் வண்டி ஓட்டி போயிட்டே இருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு 4:30 மணி விடிய காலையில் இருக்கும். அப்போது 2 ஸ்பீட் பிரேக்கில் வந்துட்டு இருக்கும்போது யாரும் இடித்தாங்களாம் தெரில, ஆனால் நல்லா தடுமாறி கீழே விழுந்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஷோல்டரு மணிக்கட்டு உடஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சு வீங்கிடுச்சு. ரைட் ஷோல்டர் தூக்கவே முடியல. செல்லு கீழே வந்துட்டு என்னால் கனெக்ட் பண்ண முடியல. அங்கே வந்தவங்க ஒருத்தர் செல்லை பேசி எங்கள் வீட்டில் தகவல் சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்ரு தகவல் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அங்கே ஒருத்தர் தண்ணி கொடுத்து புண்ணியவான கொடுத்து என்ன அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணி உடனே எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்தோன்னே டாக்டர் சொல்லிட்டாரு, இமீடியட்டாக உங்களுக்கு 2 கை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அட்மிட் பண்ணலாமல் கேட்டாங்க. ஆனால் எனக்கு இது ஒன்றுமே தோணலை. ஐயோ வேண்டாம். எனக்கு எங்கள் புதுவையில் ஒரு கடவுள் இருக்கார். ஒரு பேர் வீரப்பன் சார். அவர் எனக்கு 2001 தெரியும். 2005 எங்கள் அப்பாவுக்கு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணார். 75 வயசில் மாடி மேலே ஏறும்போது கீழே இடுப்பெலும்பில் கிண்ணம் நழுவிடுச்சு. அந்த வயசுலேயும் ஆப்ரேஷன் பண்ணி அவர் காப்பாற்றினார். நல்ல ஒரு ஃபேமிலி டாக்டர், நல்ல ஒரு சாஃப்டான ஆள், கோவமே பட மாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு என் ஒய்ஃபு கீழே வந்துட்டாங்க. ஜவ் ரைட் அண்ட் ஷோல்டரில் ஜவ் கிழிஞ்சிடுச்சு. போய் காட்டினோம். மாத்திரை மருந்து கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு அவங்க ஒரு டம்ளர் எடுத்தாலும் கீழே வந்துட்டு உடனே இமீடியட்டாக போனோம். எம்ஆர்ஐ உடனே இமீடியட்டாக எம்ஆர்ஐ எடுத்தார். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணார். அவங்க ரிக்கவர் ஆகிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டாருங்க. அவர் ரொம்ப கைராசி. அதனால் இங்கே வந்தோம். அன்றைக்கி சண்டே தான் வந்துட்டு சண்டேனா பார்த்து உங்களுக்கு தெரியும், எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, டியூட்டி டாக்டரே கண்டுக்க மாட்டாங்க. அவனு வந்த உடனே எக்ஸ்ரே பார்த்தாரு, இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு 6 ஹவர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. மறுநாள் ஐசியூவில் வச்சாங்க. இப்போ நான் ஒரு 5 டேஸாக இந்த நார்மல் வார்டு இருக்கேன். நல்லா நீ ரிக்கவர் ஆகிட்டு வரேன். எனக்கு 2 கை எப்படியே வந்துடும் நம்பிக்கை இருக்குது. அவரும் சொல்லிட்டாரு, நார்மல் ஆகிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் எங்களுக்கு கடவுள் வீரப்பன் சார். என்னை விட நான் சொல்கிறத விட எங்கள் ஒய்ஃப் சொல்ல நல்லாயிருக்கும். அப்போ அதுவும் இல்லாமல் வீரப்பன் சார் பார்த்திங்கன்னா ஆர்த்தோ மட்டும் பார்க்கல, எல்லா வித டிசீஸுக்கும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கேயும் ஆக்சிடெண்ட்டாக எலும்பு உடனே உடனே சென்னைக்கு போங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் அதை விட இது நம்பர் 1 குவாலிட்டி. டக்குன்னு வேலை முடியும். உங்களுக்கு ஃபேவரட் ஆப்ரேஷன் பண்ண உடனே இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. 5 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு உங்களால் முடிஞ்சு ஃபீஸ் கட்டுங்க, ஆப்ரேஷன் முடியணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தன்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே நீங்கள் பயனடையலாம். நீங்கள் மிஸ்ஸஸ் பேச சொல்கிறேன். ஆமாம், ஒரு நிமிஷம் இருமா. ஹாஸ்பிட்டல் பேச போல வந்துட்டுமா. நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை, பாண்டிச்சேரியில் பேக் சைடில் தி பாஷ் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் பேர். அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. நீங்கள் பயனடையணும். நான் என்னோட சார்பாக கேட்டுக்கிறேன். எல்லோரும் பயனடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நீடூழி வாழணுமா. வணக்கம், நான் இவருடைய ஒய்ஃப் பேசுகிறேன், பார்வதி வெங்கட். இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு 20-25 வருஷமாக சாரை தெரியும். இந்த பாஷ் ஹாஸ்பிட்டல்னால் ஆர்த்தோக்கு மட்டும் ஃபேமஸாக இருந்துச்சு, இல்லை எல்லாத்துக்குமே இங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2017 இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேருந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நிறைய மருத்துவத்துறையில் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காரு சாரு. அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, கிரிட்டிக்கல் அப்படின்னோடனே ஒரு மாதிரி பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே அது ஏற்படுறது தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு நம்ம சார்கிட்டயே போயிடுவோம், நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார், பார்த்துப்பாங்க, எப்படி இருந்தாலும் எலும்பு உணர்ந்துச்சு, இது ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு இப்படி கொண்டு கொடுத்தா கூட அவங்கள அப்படியே ரெக்கவர் பண்ணி அப்படியே ஒரு மனுஷனாக நடமாட வச்சு அவர் அனுப்புறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கும் இவர் சரியாக பண்ணிவிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு வந்தோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எந்த ஒரு தோய்வும் கிடையாது, எந்த இடத்துலையுமே. உடனே அவங்கள அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுலேருந்து உடனே ஒவ்வொரு ப்ரொசீஜராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி 3:30 மணிக்கெலாம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க.
கிட்ட இவங்க கூட இருக்கிற நர்சஸும் வந்து அவ்வளோ அழகாக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேயும் சரி எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி இவருக்கு ரொம்ப பயம், பயந்த சுபாவம். இவருக்கு வந்து அந்த மனசு சோர்வடையாமல் இருக்கிறதுக்கும் தளராமல் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே டாக்டர்ஸ்லேருந்து பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா நடந்துடுவீங்க, நல்லா சூப்பராக இருப்பீங்க, பழையபடி அந்த கை வந்து உங்களுக்கு ஆக்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருடைய பணியுமே சிறப்பானது தான். ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லாருமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஐசியூவில் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, அவ்வளோ அழகாக அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாகவே கேர் பண்ணிக்கிட்டாங்க இவங்கள. அவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து கேர் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு அதாவது அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது. இது நான் என்னவோ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறேன், இது இன்றைக்கி 6 நாள் ஆகுது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு நம்ம வீட்டிலே இருந்து வந்து பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மருத்துவத்துறையில் இது ஒரு மிகப்பெரிய சேவையாக செஞ்சிட்ருக்காரு சார் வீரப்பன் சார். எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் கடவுள். அதே மாதிரியவே நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, தாத்தா பாட்டிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ அடிபட்டு வந்து அவ்வளோ அழகாக எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கேர் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. இது மிகப்பெரிய சேவை. இது பாண்டிச்சேரியில் இவ்வளோ பெரிய மருத்துவ சேவை செய்கிறது நம்ம இந்த பாஷ் ஹாஸ்பிட்டல் வீரப்பன் சார் டீம், ஆல் ஓவர் டீமுக்கு எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்துடைய சார்பாக நாங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவாக இருந்தாலும் சரி, நம்பி வாங்க. இவங்க இருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மருத்துவத்துக்கு நம்ம எங்கே போகணுமோ, எந்த ஹாஸ்பிட்டல் போகணுமோ, தேடணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாஷ் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு க்யூர் இருக்கும். நல்லபடியாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலான்றதுல எந்த வகையான இதுவும் கிடையாது, அச்சமும் இல்லை. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன்னா, அவங்க மேடம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்னும் 1 வாரம் தான், நீங்கள் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க பாவம் வீட்டில் பயந்துக்கிட்டு இதுவாக இருந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து 1 மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க க்யூர் ஆகி இப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்கு இல்லையா, மருத்துவ சேவையில் எவ்வளோ அழகாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். எங்கள் ஃபேமிலியும் ஒரு உதாரணம்.